வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். 46 பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 45 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். அதில் 45 வீடியோக்கான வீடியோஸ் இருக்குது. பார்க்காதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி தமிழ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுலையுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 15 அல்லது 20-25 கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் படிக்கும்போது சைட் பை சைட் பார்க்கும்போது இந்த கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றது உங்களாலேயே ரியலைஸ் பண்ணி எப்படிலாம் படிக்கலாம், எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இந்த தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை தமிழ் டெஸ்ட் போடுறதுக்கான கொஸ்டின் வேணும், இல்லை பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இல்லை எஸ் அப்படின்ற கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இதில் 30 கேள்விகள் இருக்குது. 30 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தலாம். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று வலியுறுத்தும் அறிஞர் யார்? தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று வலியுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் ஏ மூவா கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி அண்ணா, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி காந்தியடிகள். கேள்வி என்ன? தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று வலியுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மூவா. ஆப்ஷன் ஏ மூவா. அடுத்து இரண்டாவது கேள்வி. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பரவிசு நெல்லையப்பர், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி ரா ஆ பத்மநாதன், ஆப்ஷன் டி சுத்தனானந்த பாரதியார். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ரா ஆ பத்மநாதன். ஆப்ஷன் சி ரா ஆ பத்மநாதன். அடுத்து மூன்றாவது கேள்வி. தேவதுதும்பி தாஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? ஆப்ஷன் ஏ மயிலாட்டம், ஆப்ஷன் பி தப்பாட்டம், ஆப்ஷன் சி தேவராட்டம், ஆப்ஷன் டி கரகாட்டம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தேவராட்டம். ஆப்ஷன் சி தேவராட்டம். அடுத்து நான்காவது கேள்வி. சலாம் ஷபாஸ் என்பதை எம்மொழி சொற்கள் என கண்டறிக? சலாம் ஷபாஸ் அப்படின்றது எம்மொழி சொற்கள் என கண்டறிக. ஆப்ஷன் ஏ வடமொழி சொற்கள், ஆப்ஷன் பி கிரேக்க சொற்கள், ஆப்ஷன் சி உருது சொற்கள், ஆப்ஷன் டி போர்த்துகீசிய சொற்கள். சலாம் ஷபாஸ் என்பதை எம்மொழி சொற்கள் என கண்டறிக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உருது சொற்கள். ஆப்ஷன் சி உருது சொற்கள். அப்ப சலாமும் ஷபாஷும் என்ன சொற்கள்? உருது சொற்கள். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர்? நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து ஆறாவது கேள்வி. பிசி என்ற சொல்லின் பொருள்? பிசி என்ற சொல்லின் பொருள்? ஆப்ஷன் ஏ பழமொழி, ஆப்ஷன் பி விடுகதை, ஆப்ஷன் சி பாடல், ஆப்ஷன் டி கதை. பிசி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி விடுகதை. ஆப்ஷன் பி விடுகதை. ஏழாவது கேள்வி. மழை வரும் என்று மந்திரம் ஜபித்தது அந்த காலம், அது மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர்? மழை வரும் என்று மந்திரம் ஜபித்தது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்க எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர்? ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் பி தெய்வ கவிஞர், ஆப்ஷன் சி ராஜ கவிஞர், ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவிஞர். மழை வரும் என்று மந்திரம் ஜபித்தது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்க எந்திரம் வந்தது இந்த காலம். யாரு? உடுமலை நாராயண கவி. அடுத்து 8. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? முடியரசனோட காவியம் கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? ஆப்ஷன் ஏ தேன்மலை, ஆப்ஷன் பி பால்வீதி, ஆப்ஷன் சி எழிலோவியம், ஆப்ஷன் டி பூங்கொடி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி பூங்கொடி. ஆப்ஷன் டி பூங்கொடி. அடுத்து 9. தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது?
தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? ஆப்ஷன் ஏ நாடகம், ஆப்ஷன் பி நடனம், ஆப்ஷன் சி நாட்டியம், ஆப்ஷன் டி சிற்பம். தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ நாடகம். ஆப்ஷன் ஏ நாடகம். அடுத்து 10வது கேள்வி. ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? தமிழ்ல கேட்ட கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமர், ஆப்ஷன் பி ரோமர், ஆப்ஷன் சி ஆட்டோ டியோட்டஸ், டெஸ்கார்டஸ். ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி ரோமர். அப்ப ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யாரு? ரோமர். 11வது கேள்வி. எந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மா சாலை என்று அழைக்கப்பட்டது? எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மா சாலை என்று அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராமேஸ்வரம் டு மதுரை, ஆப்ஷன் பி திருச்சி டு மதுரை, ஆப்ஷன் சி திண்டுக்கல் டு மதுரை, ஆப்ஷன் டி கன்னியாகுமரி டு மதுரை. எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மா சாலை என்று அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆப்ஷன் டி கன்னியாகுமரி டு மதுரை. ஆப்ஷன் டி கன்னியாகுமரி டு மதுரை. அடுத்து 12வது கேள்வி. எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல்? எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல். ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி பரிபாடு. எட்டு தொகை நூல்களில் முதலாவதாவது வைத்து எண்ணப்படும் நூல் இது? ஆப்ஷன் சி நற்றிணை. ஆப்ஷன் சி நற்றிணை. அடுத்து 13வது கேள்வி. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் இது? அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் இது? ஆப்ஷன் ஏ பரிபாடல், ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் டி பதிற்றுப்பத்து. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பரிபாடல். ஆப்ஷன் ஏ பரிபாடல். அடுத்து 14. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தார், ஆப்ஷன் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாத்தி, ஆப்ஷன் சி சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர், ஆப்ஷன் டி கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதுல தவறானது எது? 4 கொடுத்திருக்காங்க. இதுல தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாத்தி அப்படின்றது தவறா இருக்கு. அப்ப ரைட்டா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தார். கரெக்ட். கம்பர் எந்த ஊர்ல பிறந்தார்? தேரெழுந்தூரில் பிறந்தார். சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர்ன்றது கரெக்ட். சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர்ன்றது கரெக்ட். கம்பரது காலம் கிபி 12. கம்பரது காலம் கிபி 12. அப்போ கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 15வது கேள்வி. செல்வச் செவிலி அப்படின்ற இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உவமை, ஆப்ஷன் பி அடுக்கு தொடர், ஆப்ஷன் சி எண்ணுமை, ஆப்ஷன் டி உருவகம். செல்வச் செவிலி அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. என்ன வரும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி உருவகம். செல்வச் செவிலி அப்படின்றது இலக்கண குறிப்பு என்ன? உருவகம். அடுத்து 16வது. இந்த அடிகள் கொடுத்து இதுல கைத்தொன்று என்ற பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அடிகள் கொடுத்து கைத்தொன்று அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ படைக்கவசம், ஆப்ஷன் பி படைக்கருவிகள், ஆப்ஷன் சி கைப்பொருள், ஆப்ஷன் டி வலிமையான ஆயுதம். கைத்தொன்றல் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கைப்பொருள். அப்ப கைத்தொன்றல் அப்படின்னு என்னன்னா கைப்பொருள் அப்படின்னு பொருள். அடுத்து 17வது கேள்வி. ஆளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் என்ன இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூளை எதுகை, ஆப்ஷன் மேற்கதுவாய் எதுகை, ஆப்ஷன் சி கீழ்கதுவாய் எதுகை, ஆப்ஷன் டி பொழிப்பு எதுகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மேற்கதுவாய் எதுகை. இந்த கூளை எதுகைக்கு நம்பர் என்ன வரும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? மேற்கதுவாய், கீழ்கதுவாய், பொழிப்பு. இந்த 4க்கும் எப்படி நம்பர் கண்டுபிடிக்கிறது? என்ன நம்பர் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 18. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. அப்பூதியடிகள் நான்மறை கற்கவில்லை. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். ஆப்ஷன் சி அப்பூதியடிகள் நான்மறை கற்றாரா? ஆப்ஷன் டி அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார். அப்போ தன்வினை வாக்கியம் என்ன அப்படின்னா அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். ஆப்ஷன் பி அப்பூதியடிகள் நான்மறை கற்றார்ன்றதுதான் தன்வினை வாக்கியம். அடுத்து இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். ஆப்ஷன் ஏ எண்ணுமை, உம்மை தொகை,
ஆப்ஷன் பி பெண்பால் புலவர்கள், ஆப்ஷன் சி எண்ணுமை, ஆப்ஷன் டி அன்மொழி தொகை. இலக்கண குறிப்பு எதுக்கு கேட்டிருக்காங்க? கங்கையும் சிந்துவும் அப்படின்றதுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப கங்கையும் சிந்துவும்னா என்ன? ஆப்ஷன் சி எண்ணுமை. ஆப்ஷன் சி எண்ணுமை. அடுத்து 20வது கேள்வி. சால தவ முதலிய உரி சொற்களுக்கு பின் வல்லினம். ஆப்ஷன் ஏ மிகும், ஆப்ஷன் பி மிகாது, ஆப்ஷன் சி சில இடங்களில் வரும், ஆப்ஷன் டி சில இடங்களில் வராது. சால தவ அப்படின்ற உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம். ஆப்ஷன் ஏ மிகும். சால தவ அப்படின்ற உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்து 21வது கேள்வி. தாளம் பூந்துரை என்று சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. தாழ் பூந்துரை அப்படின்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ ஏவல் வினைமுற்று, ஆப்ஷன் பி உரி சொற்றொடர், ஆப்ஷன் சி பண்பு தொகை, ஆப்ஷன் டி வினைத்தொகை. தாழ் பூந்துரை அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் டி வினைத்தொகை. ஆப்ஷன் டி வினைத்தொகை. அடுத்து 22வது கேள்வி. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று தேர்வு செய்க. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று. ஆப்ஷன் ஏ பழுத்த பழம், ஆப்ஷன் பி பழுக்கும் பழம், ஆப்ஷன் சி பழுக்கின்றது, ஆப்ஷன் டி பழங்கள் பழுத்தன. வினைமுற்று, நிகழ்கால வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பழுக்கின்றது. ஆப்ஷன் சி பழுக்கின்றது. அடுத்து 23வது கேள்வி. கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் அப்படின்ற வேர்ச்சொல்லோட பதம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றல், ஆப்ஷன் பி கற்பனை, ஆப்ஷன் சி கண்டான், ஆப்ஷன் டி கல்லை. கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் கேட்டிருக்காங்க. கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் அறிக. ஆப்ஷன் ஏ கற்றல், ஆப்ஷன் பி கற்பனை, ஆப்ஷன் சி கண்டான், ஆப்ஷன் டி கல்லைன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கற்றல். ஆப்ஷன் ஏ கற்றல். கல் அப்படின்ற வேர்ச்சொல்லோட பதம் கற்றல். இயல்பானது அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இயல்பானது அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் ஆப்ஷன் பி இயல்பு. இயல்பானதுக்கு வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி இயல்பு. நம்ம கை ஃபுல்லா எல்லாருக்கும் இயல் தான் போகும். ஆனா இயல்பானதுக்கு வேர்ச்சொல் என்ன? இயல்பு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இயல்பானதுக்கு புக்ல எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் இருந்தா நோட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல்பானதுக்கு ஆப்ஷன் என்ன? இயல்பு. அடுத்து 25. தாய்மானவர் ஆற்றிய பணி எது? தாய்மானவர் ஆற்றிய பணி எது? ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர், ஆப்ஷன் பி தட்டச்சு பணியாளர், ஆப்ஷன் சி பத்திரிகையாளர், ஆப்ஷன் டி இசையமைப்பாளர். தாய்மானவர் ஆற்றிய பணி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர். தாய்மானவர் ஆற்றிய பணி எது? அரசு கணக்கர். அடுத்து 26வது கேள்வி. பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் மூசி பூரணலிங்கம், ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரம், ஆப்ஷன் சி கே.வி. சுப்பையா, ஆப்ஷன் டி எல்.வி. ராமசுவாமி. பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மூசி பூரணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ மூசி பூரணலிங்கம். அடுத்து 27வது கேள்வி. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கந்தவர்மன், ஆப்ஷன் பி நாஞ்சில் நாடன், ஆப்ஷன் சி புதுமை பித்தன், ஆப்ஷன் டி வண்ணதாசன். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோலா என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி புதுமை பித்தன். ஆப்ஷன் சி புதுமை பித்தன். அடுத்து 28. தொல்காப்பியத்தின் நாடக பாங்கிலான உணர்வுக்கு இலக்கணம் வகுத்த இயல். தொல்காப்பியத்தின் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல். ஆப்ஷன் ஏ மரபியல், ஆப்ஷன் பி பொருளியல், ஆப்ஷன் சி மெய்ப்பாட்டியல், ஆப்ஷன் டி களவியல். தொல்காப்பியத்தின் நாடக பாங்கிலான உணர்விற்கு இலக்கணம் வகுத்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி மெய்ப்பாட்டியல். ஆப்ஷன் பி மெய்ப்பாட்டியல். அடுத்து 29வது கேள்வி. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? ஆப்ஷன் ஏ நாட்டியக்கலை, ஆப்ஷன் நாடகக்கலை, ஆப்ஷன் பி நாட்டியக்கலை, ஆப்ஷன் சி இசைக்கலை, ஆப்ஷன் டி ஓவியக்கலை. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? ஆப்ஷன் சி இசைக்கலை. பண்ணோடு, பண்ணுனா இசைன்னு அர்த்தம். அப்போ இசையோடு கலந்து தாளத்தோடு கூடிய பாடும் கலை எது? இசைக்கலை. அடுத்து 30வது கேள்வி. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்கள் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். சட்டம் ஒரு இருட்டறை, அது வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி அம்பேத்கர், ஆப்ஷன் டி மு வரதராசனா.
சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அண்ணா. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு? அண்ணா. இந்த 30 கேள்விகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டை கொடுங்க. இல்லை அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி பாலிட்டி, ஐயனம், வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வேணும், இல்லை டெஸ்ட் போட்டு பார்க்குற கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இதே மாதிரி தேர்வுக்கு நாங்கள் கேள்விகள் கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.